குறுகிய காலத்தில் சவுக்கு சங்கர் இவ்வளவு பண்ணிட்டாரு. இன்னொரு கட்சியின் பேக்ரவுண்ட்லையும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து திமுகவை கடுமையாக பேசுகிறார் என்ற ஒரு நிலையிலிருந்து தான் இதை நாம பார்க்க வேண்டி இருக்கு. சவுக்கு சங்கர் மீது அவர் பேசிய பேச்சுக்கு ஏகப்பட்ட கண்டனங்கள் இப்படி வந்ததோ, அதே போலவே குண்டாஸ் போட்டதுக்கும் கண்டனங்கள் வந்துச்சு. சவுக்கு சங்கர் அவர் பேசியது மிகவும் தவறானது. அந்த பேச்சுக்கு குண்டாஸ் ஏற்றதல்ல. ஒரு 8 மாத காலம் ஒரு குண்டாஸ் போட்டால் கம்பல்சரி அவர் இருந்தாகணும். 8 மாதம் அவருடைய செயல்பாடுகளை முடக்கலாம். கஞ்சா போட்டாங்க இல்லையா, கஞ்சா போட்டதுலேயே எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க இது அரசாங்கம் பொய்யா போடுது. சவுக்கு சங்கர் மீதான குண்டாஸ் ரத்தாகக்கூடாது. குறைஞ்சபட்சம் அவர் ஒரு 8 மாதம் அவருடைய செயல்பாடுகளை முடக்கணும்ன்றதுல ஒரு தோய்வு இப்போது ஏற்பட்டதாக இவர்கள் உணர்கிறார்கள். ஒரு தவறை தவறில்லாமல் செய்வதற்கு கூட நம்ம முதல்வருக்கு தெரியல அப்படிங்கிறது தான் என்னோட வருத்தம். பல விஷயங்களில் அரசு தவறான முடிவு தான் எடுக்குது. நீதிபதிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவு அழுத்தம் கொடுக்கப்பட்டது இந்த ஒரு கேஸுக்காக. நீதிபதிக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக வெளியிலேருந்து யாரும் பேசல. ஒரு நீதிபதி இப்போ சுவாமிநாதன் அவர்கள் இது சட்டத்துக்கு புறம்பானன்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு கூட இருந்த சக நீதிபதி அரசு குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் மற்றும் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. இப்போ சமூக ஊடகங்களை திறந்தோம்னா பல விஷயங்கள் பேசுகிறாங்க. முதல்ல எதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா சவுக்கு சங்கர் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரையுமே எல்லா யூடியூப் சேனல்ஸ்லையும் எல்லா சேனல்ஸ்லையுமே அதிகபட்சமாக பேசிகிட்டு இருந்தாங்க சவுக்கு சங்கரை பற்றி. நாளுக்கு நாள் அதோட தாக்கம் குறைஞ்சிடுச்சு. இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக ஒரு விஷயம் வந்தது. நீதிபதிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவு அழுத்தம் கொடுக்கப்பட்டது இந்த ஒரு கேஸுக்காக அப்படின்னு சொல்லி அதற்கான ஒரு முழு விஷயத்தை என்ன அப்படிங்கிறத பேசணும்னு நினைக்கிறேன். இல்லை, நீதிபதிக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக வெளியிலேருந்து யாரும் பேசலை. சம்மந்தப்பட்ட நீதிபதியை என்ன 2 பேர் சந்தித்தாங்க. இதற்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்தார்கள். இந்த வழக்கை டிஸ்போஸ் பண்ண வேணாம், அதாவது இறுதி விசாரணை நடத்த வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. இறுதி விசாரணை நடத்த வேணாம் அப்படின்னு சொன்னதுக்காகவே நான் இந்த விசாரணையை நடத்துகிறேன் அப்படின்னு அவர் சவுக்கு சங்கர் விவகாரத்தில் அவரோட பார்வையில் ஒரு தீர்ப்பை சொல்லியிருந்தார். எல்லாரும் சட்டத்தின் அடிப்படையில் தான் தீர்ப்பு சொல்லுவாங்க, எவிடன்ஸின் அடிப்படையில் தான் தீர்ப்பு சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொரு பார்வையிலும் ஒரு சின்ன லைட் சேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா எல்லாம் சட்டப்புக்கு வச்சு தானே தீர்ப்பு சொல்ல போகிறாங்க. ஒரு நீதிபதி இப்போ சுவாமிநாதன் அவர்கள் இது சட்டத்துக்கு புறம்பானன்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு கூட இருந்த சக நீதிபதி அரசு பதில் சொல்லட்டும், அரசு கவுண்டர் போட்டோம், அந்த கவுண்டரின் அடிப்படையில் நாம் இதை டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இதைத்தான் அவர்கள் எதிர்பார்த்தார்கள். இந்த கேஸை நீங்கள் எடுத்துக்காதீங்க, விசாரணைக்கு கொண்டு வராதீங்கன்னா என்ன அர்த்தம்? நாங்கள் பதில் சொல்கிறோம், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு தானே அர்த்தம். அப்போ 2 பேர் என்னை சந்தித்து அழுத்தம் கொடுத்தார்கள். யாரும் சவுக்கு சங்கர் அம்மா போய் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை சவுக்கு சங்கர் சம்மந்தப்பட்ட வேறு யாரும் போய் பார்க்க வாய்ப்பு இல்லை. ஒரு நீதிபதி அவர்கள், ஒரு மேன்மை தங்கிய நீதிபதி அவரோட சேம்பரில் இருக்காருன்னா, ஒன்று மிகப்பெரிய உயர் காவல்துறை அதிகாரிகள் போகிறதுக்கான வாய்ப்பு. ஈஸியாக யார் போகலான்னா அரசு வழக்கறிஞர்கள், இல்லை மூத்த அரசியல் இருக்கிற முதன்மை வழக்கறிஞர்கள், அட்வொகேட் ஜெனரல், அந்த மாதிரி யாராவது போய் பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை குறைஞ்சபட்சம் பிபி போய் அவரோட சஜஷனை சொல்லலாம். அதிகாரப்பூர்வமாக போக முடியாது, இந்த மாதிரி அரசு கருத்து இருக்குங்க ஐயா அப்படின்னு சொல்லலாம். அப்போது அரசு சம்மந்தப்பட்ட அதிகாரத்தில் இருக்கிற யாரோ 2 பேர் போய் சொல்லியிருக்காங்க. அப்படி யாரோ 2 பேர் போய் சொன்னாங்கன்னா யாரும் போய் சவுக்கு சங்கரை விடுன்னு சொல்ல போகிறதில்ல. அப்போ அவரே சொல்கிறார், இதை ஃபைனலுக்கு எடுத்துக்காதீங்கன்னா என்ன அர்த்தம்? இது கொஞ்ச நாள் கிடப்பிலே போகட்டும், இப்போ நீதிமன்றம் லீவாக இருக்குது, அதுக்கப்புறம் நாங்கள் பதில் போடுவோம், இல்லை அடுத்த வாய்தாவில் அரசு தரப்பு டைம் வாங்கும். பொதுவாக உங்களுக்கு இந்த குண்டாஸ் ப்ரொசீடிங்கிறது அந்த அறிவுரை கழகத்துக்கு வரும், போர்டுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆகும் அது வர்றதுக்கே. ஒருத்தர் மீது குண்டாஸ் போட்டால் ஒரு 3 மாதம் ஆகும். அந்த 3 மாதம் அந்த போர்ட்லேயும் ஒன்றும் பெருசாக ரிசல்ட் வருவதற்கான வாய்ப்பு இல்லை அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கிறவங்களுக்கு. அப்படிங்கிற போது கம்பல்சரி அது போர்டில் சவுக்கு சங்கர் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம்
அந்த குண்டாஸை உடைப்பதற்கு ஹைகோர்ட்டில் வழக்கு போட்டோம்னா அது வந்து குறைஞ்சது ஒரு 6 மாதங்கள் 7 மாதங்கள் பிடிக்கும். அப்போது இதில் ஒரு 2 அதில் ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 6ன்னு வச்சா கூட ஒரு 8 மாத காலம் ஒரு குண்டாஸ் போட்டால் கம்பல்சரி அவர் வந்து இருந்தாகணும். 8 மாதம் அவருடைய செயல்பாடுகளை முடக்கலாம் அப்படிங்கிறது தான் இதில். அப்படிங்கிற போது இன்றைக்கு வந்து அது வந்து வெளியில் வந்துடுது. இப்போது இதில் ஒரு வேடிக்கை என்னென்னா, அப்புறம் நம்ம வந்து முன்னாள் அட்வொகேட் ஜெனரல் குளத்தூர் மணி அவர் வந்து திராவிட விடுதலை கழகம், அதே மாதிரி இன்னொரு அட்வொகேட் ஜெனரல் கோவை ராமகிருஷ்ணன், சரி, தந்தை பெரியார் பாதுகாப்பு கழகம், ஓகே, இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, இந்த தீர்ப்பு வந்து சவுக்கு சங்கருக்கான தீர்ப்பு வந்து மே 24 சொல்லுது. 26ஆம் தேதி உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு இந்த முன்னாள் நான் இப்போ சொன்ன 2 அட்வொகேட் ஜெனரல்னு மனசில் நினச்சிருக்கிறாங்களே இவங்க 2 பேரும் ஒரு கடிதத்தை எழுதுகிறாங்க. என்னன்னா, இந்த மாதிரி வந்து கரூர் பக்கத்தில் நேரூர்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே வந்து சதாசிவ பிரம்மேந்திரர் அப்படிங்கிற ஒரு சித்தர் பீடம், அந்த சித்தர் பீடத்தை ஒட்டி ஒரு சின்ன கோயில், அந்த கோயிலில் அந்த சித்தர் பீடத்தில் அந்த சித்தர் வந்து அங்கே வந்து ஜீவ சமாதி ஆகிறாரு. அது ரொம்ப பழமையான கோயில். அந்த ஜீவ சமாதி அடைந்த நாட்களில் ஒரு 6 நாட்கள் வந்து அங்கே அன்னதானம் நடைபெறும். சரி, அதில் ஒரு சிறப்பு என்னன்னா, அந்த படத்தை வச்சுட்டு பந்தி பரிமாறுவாங்க, எல்லோரும் சாப்பிடுவாங்க, எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டு அந்த இலையை கீழே போட்டு அது மேலே அங்க பிரதர்சனம் பண்ணுவாங்க. சரி, அப்போ அவங்க அதுக்கு என்ன ஒரு ஐதீகம் சொல்கிறாங்கன்னா, இந்த மரணித்த நாளில் இப்போ நம்ம சாதாரணமாக தேவசம் கொண்டாடுறோம்ல, ஒரு நாளில் செத்துருப்பார், அதே 18ஆம் தேதினா அது முன்ன பின்ன மாறும்னு வச்சுங்க, 365 நாள் கணக்கு பண்ணோம்னா மாறும். ஆமாம். அப்போ அதே 18ஆம் தேதி ஒரு தேவசம் கொண்டாடுவோம், என்ன பண்ணுவோம், படைப்போம். சில பேர் வந்து புதைச்சி சுடுகாட்டில் வந்து சமாதி கட்டியிருந்தோம்னா நேராக சமாதிக்கு எடுத்து போய் அங்கே போய் படையல் போட்டு வைப்போம். படையல் போட்டு வைத்தா நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளோட முன்னோர்கள் வந்து சாப்பிட்டு போகிறாங்க, சரக்கு இருக்கு அவர் சாப்பிடுவாருன்னா சரக்கு இருக்க வாங்கி அது சாப்பாடில் கொஞ்சம் ஊற்றி அடி வச்சுட்டு அதை எடுத்து யாருக்காவது கொடுத்துட்டு அந்த படையில் கொஞ்சம் சரக்கு ஊற்றிட்டு அவர் வந்து சாப்பிடுவார்னு ஒரு நம்பிக்கை. ஆமாம், இந்த நம்பிக்கை பெரும்பாலும் எல்லாருக்கும் இருக்கும். அப்படி இருக்கிற பொருள் அதே மாதிரி இந்த சித்தர் வந்து அன்னைக்கு இறந்த அன்னைக்கு இங்கே வந்து ஏதாவது ஒரு இலையில உட்காந்து அவர் சாப்பிடுவார் அப்படின்னு ஒரு ஐதீகம். ஏன்னா இப்போ இலையில சாப்பாடை போட்டு எல்லாம் சாமியை கும்பிட்டு தானே சாட போகிறான். ஆமாம், இந்த சித்தர் எதனா பாட்டை கட்ட பாட்டு தானே சாட போகிறான். அப்போ ஏதாவது ஒரு இலையில அவர் வந்து சாப்பிடுவார். அப்போது அந்த சாப்பிட்டதில் நாம் உருண்டோம்னா இல்லை ஒரு நேர்த்திக்கடனை செஞ்சோம்னா குழந்தை பிறக்கிறது, கடன் தொல்லை தீர்றது, அப்படி இப்படின்னு ஒரு ஐதீகமாக இருக்குது. இப்போது இந்த மாதிரி நான் போன தடவை அங்கே உருண்டங்க வந்து எனக்கு குழந்தை பிறந்தது அப்படின்னு ஒரு 4 பேர் சொல்ல வந்தானே குழந்தை இல்லாத ஒரு 4 பேர் போகிறான். ஆமாம், இப்போ அரச மரத்தை சுற்றி வந்தால் குழந்தை பிறக்கும்னு ஒரு ஐதீகம். காலையில் அந்த குளத்தில் அதுக்கு தான் குளம்லாம் வச்சுருந்தான், குளத்தில் குளிச்சுட்டு அப்படியே ஈர துணியோட அரச மரத்தை சுற்றி வரணும். வெறும் அரச மரத்தை சுற்றி வந்தால் புள்ள வந்துடுமா? அரச மரத்தை சுற்றிட்டு வீட்டுக்கு போகணும்ல. ஆமாம், கனவு கூட இருக்கணும்ல. ஆமாம், அதுக்கு தான் சொன்னாங்க அரச மரத்தை சுற்றி பார்த்தோன்னே அடி வயிற்றை தடவி பார்த்தாலான்னு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ ஒரு சயின்டிஃபிக் காரணம், அந்த அரச மரத்து அடியில் சுற்றினா ஒரு சயின்டிஃபிக்கலாக நம்ம உடம்புல இருக்கிற சூடு அது இதுன்னு போகுதுன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. ஒரு சயின்டிஃபிக்கலாகவும் அது ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த மாதிரி இது ஒரு ஐதீகம். இந்த ஐதீகத்தில் வந்து ஒரு 4 பேர் வந்து சாப்பிட்ருப்போம் போன தடவை, அவனுக்கு உண்மையிலே வந்து அது தீர்ந்துருக்கும். அவன் 4 பேர்கிட்ட சொல்லியிருப்பான், எப்போ போன தடவை நான் வந்து ஒரு வேண்டுதல் வச்சுக்கின்னு அங்கே போனேன், அங்கே போன பிறகு சரியாகி போச்சுன்னு. இப்போ நீங்கள் இந்த பில்லி சூனியம் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லுவார். சரி, ஏன்னா பில்லி சூனியம்லாம் இல்லையா, ஏன் சும்மா அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா, இல்லைப்பா இவனுக்கு வந்து மனசில் இவனுக்கு யாரோ ஒருத்தனை செய்வதை செஞ்சுட்டான் அப்படின்னு இவன் வந்து ஸ்ட்ராங்காக நம்புகிறான். சரி, இந்த நாய் எதை செஞ்சாலும் எதை ஆரம்பித்தாலும் எனக்கு தான் பில்லி சூனியம் வச்சிட்டானோல, நான் இதை செஞ்சால் எங்கே இது சக்ஸஸ் ஆக போகுதுன்னு மனசில் அந்த எண்ணத்தோடவே செய்வான். அப்போது இவன் செய்கிற எதுவுமே வந்து சக்ஸஸ் ஆகாது. அப்போ எதையாவது காட்டி கீட்டி அப்போ அதை எடுத்துட்டோம்பா அப்படின்னா, அப்பா புண்ணியமாக எடுத்துட்டான், இதோடு நான் எது செஞ்சாலும் சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் போவானுவா. இவன் எங்கே இருந்தாலும் போய் ஏமாறதான் போகிறான். அதுக்கு நம்ம இதை கொஞ்சம் செஞ்சுட்டு ஏம்பா சரியாக போச்சு, இதோடு நீ சூப்பராக வருவேன்
அப்படின்னு 2 வார்த்தையை சொல்லி விட்டோம்னா அவன் போய் தானாக முன்னேறிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இது ஒரு நம்பிக்கை. அப்போ இதில் வந்து 2015 இதுக்கு வந்து தடை விதிக்கிறாங்க. இதுக்கு என்னென்னா சுப்ரீம் இது மாதிரி கர்நாடகாவில் ஒரு ஊரில் இந்த மாதிரியான நடைமுறை இருந்தது. அங்கே என்னென்னா பிராமணர்கள் சாப்பிடுவாங்க. பிராமணர்கள் சாப்பிட்ட இலை மீது மற்ற சமூகத்தினர் உருண்டு பெறலாம். இந்த மாதிரி இங்கே நம்ம கரூரில் செய்கிற மாதிரி. அப்போ இதை எதிர்த்து கர்நாடகா ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க. கர்நாடகா ஹைகோர்ட் என்ன சொல்லிடுது, இது ஒரு கேஸ்ட் அட்ராசிட்டி மாதிரி தான். ஒரு மேல் சாதி என்று சொல்கிற பிராமணர்கள் சாப்பிட்ட இலையில் மற்ற சமூகத்தினர் வந்து உருண்டு பெறுறது வந்து அவங்க நம்பிக்கையாக இருந்தால் கூட இது ஒரு கேஸ்ட் அட்ராசிட்டி தான். இது ஒரு டிஸ்கிரிமினேஷன் தான். இது அவன் சாப்பிட்டதுல மேல் சாதிக்காரன்னு சொல்கிறவன் சாப்பிட்டதுல கீழ் சாதிக்காரன் உருள்ற மாதிரி தானே. எல்லாரும் தான். கண்டிப்பாக கீழ் சாதினா எஸ்சி இல்லை, பிராமணர் அதுக்கு அடுத்து கீழே எல்லாருமே கீழ் சாதி தாங்க. அப்படி உருண்டா அது தப்புன்னு சொல்லிட்டு வழக்கு போடுறாங்க. ஆனால் கர்நாடகா ஹைகோர்ட் என்ன சொல்லுது, இல்லை அது வந்து ஒரு மத நம்பிக்கை, அதுக்குள்ளே நாங்கள் தலையிட முடியாது. உடனே இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. சுப்ரீம் கோர்ட் என்ன பார்த்து இது அதை பார்த்துட்டு இல்லை ஒரு பிராமணர்கள் சாப்பிட்ட இலையில மற்றவங்களை உழ வச்சு அந்த சம்பிரதாயத்தை செய்கிறதும் ஒரு அட்ராசிட்டி தானே, அதுக்கு தடை விதிச்சிடுறாங்க. சரி, அப்போது இந்த தடையை ஒட்டி இதே வழக்கு நம்ம தமிழ்நாட்டில் வருது. அப்போது சுப்ரீம் கோர்ட்டில் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு இருக்குன்னா அதுக்கு தடை விதிச்சிடறாங்க. இப்போது போன 17ஆம் தேதி மே 17 இந்த திருவிழா 18. அப்போ மே 17 நம்ம சுவாமிநாதன் ஒரு தீர்ப்பை தரார். இல்லை இந்த விழாவை நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இதில் வந்து அட்ராசிட்டி இல்லை, இதில் எல்லாரும் சாப்பிட்றான், பிராமணர் உட்பட எல்லா மக்களும் சேர்ந்து சாப்பிட்றாங்க, எல்லாரும் அந்த இலையை போட்டு எல்லாரும் உருள்றான். அப்போ இது வந்து அட்ராசிட்டி கீழே வராது, அதால் இதை நடத்திக்கலாம் அப்படின்னு இவர் வந்து தீர்ப்பையும் கொடுத்துட்றாரு. 18ஆம் தேதி திருவிழாவும் நடத்திடுறாங்க. இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ நான் சொன்ன அந்த 2 அட்வொகேட் ஜெனரலுக்கும் இது பிரச்சனை இல்லை. சுவாமிநாதன் சவுக்கு சங்கர் விவகாரத்தில் அவரோட கருத்தை வெளியிட்டார். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த தவறுக்கு குண்டாஸ் வந்து சரியில்லை, குண்டாஸ் போடுவதற்கான அக்ரன்ஸ் இதில் இல்லை, பிரேமா பசி இதில் இல்லை, அவ்வளோ ஒர்த்து இல்லை. ஆமாம், குண்டாஸ் எதுக்கு பண்ணணுமோ அதுக்கு போடணும், குண்டாஸை வந்து தவறாக அரசு பயன்படுத்துறதா அவர் நினச்சிருக்காரு. ஏன்னா ஏற்கனவே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்கிறாங்க 85% தமிழகத்தில் இந்த குண்டர் தடுப்பு சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது. அதாவது போலீஸில் ஒரு சிலர்கிட்ட, எல்லாரும் அப்படி இல்லை, ஒரு சிலர்கிட்ட சார் இந்த மாதிரி ரொம்ப தொல்லையாக இருக்கிறான், அவன் ஒரே ஏரியாவில் இருக்கும் தொல்லையாக இருக்கிறான், சரி என்ன பண்ணலாம், சரி 1 வருஷம் கொஞ்சம் பார்த்து விடுங்களேன் அப்படின்னா ஒரு புக்குக்கு அடிச்சு விடுங்கன்னா கொஞ்சம் காசு கொடுத்தா வாங்கிட்டு குண்டாஸ் போடுற பழக்கமும் இருக்குது. அப்போ அரசாங்கம் சொல்லுகிற போது அவங்க மீது குண்டாஸ் போடுற வழக்கமும் இருக்குது. கேஸ்ட்டை பார்த்து இப்போ ஒரு சார் என்ன சார் இந்த சாதிகார பையெல்லாம் என்ன சார் இப்படி பண்ணுறான், சரி என்னையா பண்ணோம் கொஞ்சம் பாருங்களேன் சார் நான் பார்த்துக்கிறேன் மற்றதெல்லாம் அப்படின்னா அப்படி குண்டாஸ் போடுற வழக்கமும் தமிழகத்தில் இருக்கத்தான் செய்யுது. நம்ம அதெல்லாம் மறுக்கிறதுக்கு இல்லை. சிலர் அரசாங்கம் சொல்லியும் சிலர் குண்டாஸ் போடாதவங்களாம் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு கலெக்டர் கூட அந்த மாதிரி குண்டாஸில் நான் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பிஏவை அனுப்பி என்கொயரி பண்ணி அந்த குண்டாஸை போடுறதே நிப்பாட்டின வரலாறும் உண்டு. அந்த பெருமைக்குரிய கலெக்டர் நம்ம இறையன்பு காஞ்சிபுரம் கலெக்டர் போது அந்த மாதிரி ஒரு சம்பவம் என் கண் கூட நடந்தது. அப்போது இவர்கள் இதெல்லாம் தப்பாக பயன்படுத்துகிறாங்கன்னு சாமிநாதன் நினைக்கிறார். எப்படி பாலாஜிக்கு இன்னொரு நீதியரசருக்கு அரசாங்கத்தின் கருத்தை ஏற்று நம்ம பார்ப்போம்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்கோ, அதே மாதிரி இவரோட பார்வையில் இது சட்டத்துக்கு புறம்பானது இவர் நினைக்கிறாரு. அந்த தீர்ப்பை கொடுத்தாரு. இந்த தீர்ப்பை கொடுத்த உடனே இவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக பண்ணுறாருன்னு இந்த பயில்வானுங்கெல்லாம் போய் ஒரு புகாரை கொடுத்துருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், சுவாமிநாதன் 24ஆம் தேதி தீர்ப்பு கொடுத்தாரு. சரி, ஃபாலோவிங் 26 2 நாள் கழிச்சு இவங்க ஒரு புகார் அனுப்புகிறாங்க. ஏண்டா இது வரைக்கும் நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை நடந்துச்சு, கண்டிப்பாக எதுக்காவது நீங்கள் பதில் சொன்னீங்களா? இந்த வேங்க வயலில் கிட்டத்தட்ட 1.5 வருடம் ஆகுது. ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் ஏதாவது பண்ணியிருப்பீங்களா? சரி, நான் என்ன சொல்கிறேன், இப்படி பேசுவோம்லண்ணா. 17ஆம் தேதி தீர்ப்பு, மே 17 தீர்ப்பு, மே 18 திருவிழா. அரசு உங்கள் அரசு தானே. ஆமாம். நீங்கள் நினச்சிருந்தா ஏங்க நம்ம சாதி ஒழிப்பு பெரியார் மண்ணு, நம்ம மூட நம்பிக்கைக்கு எதிரானவர்கள், கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க,
இங்கே போய் ஒருத்தர் எச்எல்ஏல உருள்றாங்க அப்படின்னு உங்கள் முதல்வர்கிட்ட சொல்லி நீங்கள் வந்து தலை போட்டிருக்கலாமே. அப்போ உங்களுக்கு உண்மையான நோக்கம் என்ன? எப்படி வந்து நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவர் ஒத்துக்கலைன்னு ஒரு நிலைமை வெளியே வந்த பிறகு இன்னமும் ஒன்று யார் அவரை சந்திச்சாங்கன்னு அவர் தான் சொல்லணும். கண்டிப்பாக. வேறு யாரும் அதை சொல்கிறதுக்கு இல்லை, அனுமானத்துலையும் சொல்கிறதுக்கு இல்லை. அனுமானத்தில் வேணால் இன்னன்னார் சந்திக்க வாய்ப்பு இருக்குன்னுலாம் சொல்லாமே தவிர இன்னார் தான் சந்திச்சாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படி இருக்கிற போது இவங்க நினச்சது நடக்கலைன்றதுக்காக இந்த 2 பெய்டு சர்வெண்ட்டுகளை கோவை ராமகிருஷ்ணனையும் கொளத்தூர் மணியையும் அரசு பயன்படுத்தியிருப்பதாக நான் பார்க்கிறேன். இதில் வந்து இன்னொரு புடிங்க ஒருத்தர் இருக்கிறார், ஏராமை சகார் சுபவி. அந்த ஆள் வந்து ஒரு அறிக்கை விட்டிருந்தார். அதாவது யாரோ 2 பேர் வந்து உங்களை சந்தித்து இந்த வழக்கை எடுக்காதீங்க அப்படின்னா நீங்கள் எடுப்பீங்க. சரி, யாரோ ஒரு 2 பேர், அந்த 2 பேர் இந்த வழக்கை எடுங்கன்னா அப்போ எடுக்காமல் விட்டுருவீங்களா? இது எப்படி? இது சட்டத்துக்கு உகந்த செயலான்னு அவர் புடுங்கி அவர் ஒரு அறிக்கையை விட்டதாக நம்ம பார்த்தோம். இப்போ இவங்களுக்கு என்னென்னா, சவுக்கு சங்கர் மீதான குண்டா செலுத்தாகக்கூடாது. குறைஞ்சபட்சம் அவர் ஒரு 8 மாதம் அவருடைய செயல்பாடுகளை முடக்கணும்ன்றதில் ஒரு தோய்வு இப்போது ஏற்பட்டிருப்பதாக இவர்கள் உணர்கிறார். இன்னும் ஃபைனலுக்கு போகணும்னு வச்சுங்க, 3வது நீதிபதியை வந்து தற்காலிக தலைமை நீதிபதி வந்து நியமித்து அந்த கருத்தின் அடிப்படையில் தான் இந்த ஆட்கொணர்வு மனு மீதான இறுதி தீர்ப்பு வரும்னு வச்சுங்க. இப்படி இருக்கிற நிலையில் எல்லாருக்குமே தெரியுது இது சட்டம் படுத்தி நீதித்துறையில் இருக்கிற நீதி அரசர்கள் தான் முடிவெடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. சவுக்கு சங்கர் அவர் பேசியது மிகவும் தவறானது. அந்த பேச்சுக்கு குண்டாஸ் வந்து ஏற்றதல்ல அப்படின்னு சாதாரணம் கூட நம்ம இவங்க வேணும்னா ஏதோ ஒரு வருஷம் அந்தாலும் முடக்க பார்க்குறானுங்கப்பா அப்படின்னு ஒரு சிந்தனை வந்திருக்குல்ல, அது இந்த படித்தவர்களுக்கு கூட புரியல. நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு தவறை தவறில்லாமல் செய்வதற்கு கூட நம்ம முதல்வருக்கு தெரியல அப்படிங்கிறது தான் என்னோட வருத்தம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 2024 இப்போ 2026 அடுத்த தேர்தல் வந்துடும். அவங்களுக்கு இருக்கக்கூடிய காலம்ங்கிறது இந்த 2.5 வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். இதில் கடைசி ஒரு 8 மாதம் அவங்க ஒழுங்காக இருந்தால் தான் அடுத்த பிரச்சாரங்களில் அவங்க போய் இறங்க முடியும். மீதி இருக்கக்கூடிய இந்த ஒரு 9 மாதம் இருக்குல்ல, இந்த 9 மாதம் தான் அவங்க என்ன பண்ணாலுமே, ஆட்டம் ஆனாலும் சரி, அவங்க என்ன பண்ணாலுமே இந்த ஒரு 9 மாதம் தான் பண்ணிக்கணுன்றாங்க. ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி குறைஞ்சது ஒரு 8 மாதம் உள்ளே வைக்கணும் அப்படிங்கிறது இந்த ஒரு 9 மாத அட்ராசிட்டிகள் அடங்கிடுமா? இல்லை, நீங்கள் இன்றைக்கி வந்து சவுக்கு சங்கர் மீது அவர் பேசிய பேச்சுக்கு ஏகப்பட்ட கண்டனங்கள் எப்படி வந்ததோ அதே போலவே குண்டாஸ் போட்டதுக்கும் கண்டனங்கள் வந்துடுச்சு. நீங்கள் சவுக்கு சங்கர் மட்டும் இல்லை, பல விஷயங்களில் வந்து அரசு வந்து தவறான முடிவை தான் எடுக்குது. அப்புறம் போய் யூட்டர்ன் அரசாங்கமாக தான் நம்ம அரசாங்கம் இருக்குது. அப்போ நம்ம இதை எப்படி பார்க்குறோம்னா, சார் சங்கர் மீது குண்டாஸ் கூட போட்டிருக்கலாம். எப்படின்னா அதை கொஞ்சம் தீர்ந்து ஆய்வு பண்ணி சரியான புட்டப் கேஸ்களை போட்டுருக்கலாம். அறக்க பறக்க கொண்டு போய் அவர் வந்து இப்போ இந்த கஞ்சா போட்டாங்க இல்லையா, ஆமாம், கஞ்சா போட்டதுலேயே எல்லாரும் முடிவு பண்ணிட்டான் இது வந்து அரசாங்கம் பொய்யா போடுது. நான் என்ன சொன்னேன், உண்மையிலே சவுக்கு சங்கர் கஞ்சா கூட வச்சுருந்தா கூட அந்த கஞ்சாவை தூக்கி போட்டுட்டு இந்த மாதிரியான புகார்களை வாங்கி நீங்கள் வந்து அவர் மீது எஃப்ஐஆர் போட்டுடலாம். இப்போ என்ன சொல்லிட்டானுவா, சவுக்கு சங்கர் வந்து அவளை வச்சுருந்தாரு, இவளை வச்சுருந்தாரு. ஏன்டா எவ்வளோ வச்சுருந்தா உங்களுக்கு என்னடா, வச்சுருந்தவ எவ்வளோவது இல்லை போன 4ஆம் மாதம் வரைக்கும் என்ன வச்சுருந்தாரு, என்னை விட்டுட்டு 5ஆம் மாதம் இவ்வளோ வச்சுன்னுக்கிறாரு, இப்போ 6ஆம் மாதம் இவ்வளோ வச்சுன்னுக்கிறாரு அப்படின்னு யாராவது புகார் கொடுத்தாங்களா? சார் இல்லீகலாக வந்து ஒரு மனைவி இருக்கிற போது இந்த மனைவி எனக்கு தெரியாமல் இந்த ஆள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கினா அப்படின்னு ஏதாவது புகார் இருக்கா? ஏற்கனவே அவங்க டைவர்ஸில் இருக்குது. இதில் வேறு இப்போ சவுக்கு சங்கர் வந்து அவனோட மனைவிக்கும் அந்த குழந்தைக்கும் ஒரு 2000 மாதம் ஜீவனாம்சம் தரணும் அந்த மெயின்டெனன்ஸுக்கு. அதை கூட கொடுக்கறதுக்கு இவனுக்கு வந்து காசு இல்லை, துப்பு இல்லைன்னு சொன்னான். அது 2000 மெயின் இல்லை, இவங்க 2 பேருக்குள்ள உள்ளால் இருக்கிற என்ன பிரச்சனைங்கிறது கணவன் மனைவி 2 பேருக்கு தெரியும். இல்லை அது நீதிமன்ற அஃபிடவிட்டில் இருக்கும். தூரம் நின்று பார்க்குறவங்களாம் 2000 ரூபாய் கொடுக்கலையே, சரி நீங்கள் கொடுங்க, ஒரு 10,000 கொடுங்க, பாவம் இல்லை, ஏதோ ஒரு பெண்மணி ஒரு குழந்தைய வச்சுன்னு கஷ்டப்படுறா, நீங்கள் சவுக்கு சங்கருக்கு எதிரானவன், எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி அவங்க மனைவிக்கு இவனுங்க பார்த்து எதாவது கொடுத்துருக்கலாம்ல, இல்லை அந்த குழந்தைய ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிக்கலாம் வச்சுருக்கலாம்ல. அப்போ இவங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை. இப்போ வந்து இல்லை சவுக்கு சங்கர் அவர் கட்டி பிடிச்சாரு, அவருக்கு முத்தம் கொடுத்தாரு, அப்படிலாம் கொச்சைப்படுத்துகிற வேலையில் இன்றைக்கி இறங்கியிருக்கான். ஒரு 3 கோடி ரூபாய் கொடுத்து சொத்து வாங்கி கொடுத்துருக்காரு. சரி,
நாளைக்கு இன்கம் டேக்ஸ் அதை விசாரணை பண்ணிட்டேன். ம். நீங்கள் என்னமோ பெரிய IRS அதிகாரிங்க மாதிரி அவன் இஷ்டத்துக்கு. சார் இவனுங்களுக்கு பொறாமை. அதாவது சவுக்கு சங்கர் நல்ல வழியில் சம்பாதிச்சாரா கெட்ட வழியில் சம்பாதிச்சாராங்கிறது அதை முடிவு பண்ணட்டும். இவனுங்களுக்கு என்னென்னா நம்ம இப்படி இருக்கிறோம், குறுகிய காலத்தில் இவன் எங்கேயோ பிடிச்சி இப்படி ஆகிட்டானே அப்படிங்கிற பொறாமை. இன்றைக்கி நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இந்த புலனாய்வு பத்திரிகை அப்போல்லாம் ஒரு புண்ணாக்கம் கிடையாது. புலனாய்வு பத்திரிகைகளில் பெரும்பாலான பத்திரிகைகள் பிளாக்மெயில் பத்திரிகை தான். அரசுக்கு அதெல்லாம் 4 கட்டுரை போடுவான், 4 அமைச்சர்கிட்ட கொடுப்பான். ஒரு அமைச்சரை வந்து அவர் வந்து இந்திரன் சந்திரன் சொல்லிட்டு அவர்கிட்ட ஏதாவது டிரான்ஸ்கன்சர் வாங்கலாமா அப்படின்னு பார்ப்பான். இதை காமிச்சு இன்னொரு அமைச்சர்கிட்ட, சார் ஒரு ஆர்டிக்கல் உங்களை பற்றி பண்ணலான்னு இருக்கிறோம், என்ன சார் சொல்கிறீங்க? சரி பாருங்க பண்ணுங்க, அப்புறம் பேசிக்கலாம்யா, என்னையா பண்ணணும், பண்ணித்தரையோ அது என்னன்னு பாருயா. இப்படி தாங்க பெரும்பாலான புலனாய்வு பத்திரிகைகள் ப்ராக்டிக்கலாக இயங்குது. சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா செக்ரட்டரியேட்டுக்கு உள்ளே மட்டும் நடத்துகிற பத்திரிகைலாம் நிறைய. அந்த பத்திரிகைலாம் வெளியில் பேரே தெரியாது. ஒரு 1000 காப்பி போடுவானுவோ, சுற்றி செக்ரட்டரிக்கு உள்ளே இருக்கும். ஆமாம், உள்ளே இருக்கும். ஏதாவது இந்த மாதிரி 1-2 விஷயங்களை சாதிச்சுக்கின்னு போகிற அவங்க மேலே ஒன்றும் தப்புன்னு சொல்கிறது இல்லை, நாட்டில் நடக்கிறது தானே இது. அப்படி இருக்கிற போது குறுகிய காலத்தில் சவுக்கு சங்கர் இவ்வளவு பண்ணிட்டாரு. இன்னொரு கட்சியின் பேக்ரவுண்ட்லேயும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து திமுகவை கடுமையாக பேசுகிறார் என்ற ஒரு நிலையில் இருந்து தான் இதை நாம் பார்க்க வேண்டி இருக்குது. தேவையில்லாமல் இன்றைக்கி வந்து சவுக்கு சங்கருக்கு எதிராக இருந்தவர்கள்லாம் கூட இன்றைக்கி சவுக்கு சங்கர் மீது ஒரு கரிசனத்தை காட்டி பேசுகிற அளவுக்கு இந்த அரசு தப்பை கூட சரியாக செய்யாமல் தப்பாக செஞ்சு இன்றைக்கி ஒரு சங்கடத்தில் இருக்கிறத தான் நான் பார்க்குறேன். ஓகே, நம்ம இந்த விஷயங்கள்லாம் பேசும்போது சவுக்கு சங்கருக்கு வந்து இது மாதிரியான ஆதரவுகள் வந்துருச்சு, இது மாதிரியான விஷயங்கள் வந்துருச்சுன்றப்போ இப்போ வந்து அண்மையில் நீதிமன்றத்திலையும் இப்போ காவல் நிலையத்திலையும் வந்து ஒரு சில விஷயங்கள் எழுதி வாங்கியிருக்காங்க. அந்த ஒப்புதல் வாக்குமூலம் சொல்லுவாங்களாமே, நீ வெளியில் போனால் என்னென்ன பண்ண மாட்டேன்னு கேட்டால் நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு எழுதி கொடுத்துடணும். வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்க எழுதி கொடுத்த மாதிரியே தான் இருக்கணும். இல்லாத பட்சத்தில் திரும்பவும் தண்டனைகள் காவல்கள் வைக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது. இல்லை, அது வந்து இன்கேஸ் நீங்கள் வந்து வெளியில் போனீங்கன்னா நீங்கள் என்ன டு நாட் டூ அப்படின்றது தான். என்ன செய்வீங்க, என்ன செய்ய மாட்டீங்க அப்படின்னும் போது அது ஒரு பிரமாண பத்திரம் தானே. இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு விசாரணைக்கு கூப்பிட்டு போகிறாங்க ஒருத்தனை, அவன் காவல் நிலையத்தை தருது இல்லையா, என்னை வந்து இந்த தேதி விசாரணைக்கு கூப்பிட்டீங்க, நான் வந்து ஆஜரானேன், நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வந்தேன், நான் வந்து நல்லபடியாக திரும்ப இங்கேருந்து போகிறேன், நீங்கள் எப்போ கூப்பிட்றீங்களோ அப்போ நான் வந்து விசாரணைக்கு ஆஜராக கடமைப்பட்டுக்கன்னு எழுதி கொடுத்துட்டு போகிற மாதிரி தான். ஏம்மா நீ ஜெயிலேருந்து வெளியே வந்தால் என்ன பண்ணுவேன், எப்படி நடந்துப்பேன் அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாகவே ஒரு தனிநபர் மீது இந்த சோஷியல் மீடியாக்களில் யாராவது ஒருத்தவங்க ஒன்று பேசிட்டாருன்னா அவனுக்கு பெயில் கொடுக்குற பொழுது குறைந்தபட்சம் ஒரு 6 மாதத்திற்கு அந்த குறிப்பிட்ட நபரை பற்றி நீங்கள் வெளியில் போய் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தின் பேரில் தான் பெயிலே தருவாங்க. ஏன்னா இங்கே அரசு தரப்பில் வந்து வாதங்களை வைக்கிற போது இவரை திருப்பி விட்டோம்னா திரும்பவும் இதே மாதிரி இந்த குறிப்பிட்ட நபரை பற்றியோ இல்லை குறிப்பிட்ட ஆர்கனைசேஷன் பற்றியோ அவதூறு பரப்பக்கூடும் அப்படின்னு ஒரு வாதத்தை வைப்பாங்க. அந்த வாதத்துக்காக தான் சப்போஸ் இவருக்கு பெயில் தரமாக இருந்தால் நீ இந்த மாதிரி வெளியில் போய் இதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறது இந்த மேட்டரில் இல்லை. சாதாரணமாக இப்போ நீங்கள் கூட யாரையாவது ஒருத்தர் அவதூறு பேசுறீங்க, உங்கள் மேலே ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா இந்த உத்தரவாதத்தை நீதிமன்றம் வாங்கி கொண்டு தான் உங்களுக்கு வந்து பெயில் தரும். அதனால் அது எப்போ சாதாரணமாக நடக்கிற ப்ரொசீடிங்ஸ் தான் அது. இதில் நான் சிறப்பாக ஒன்று பார்க்குறேன். அந்த நீதிபதி ஒன்று சொல்கிறாரு, பா போலீஸை பற்றி ஒரு சாதாரண குடிமகன் என்ன பேசலாம் என்ன பேசக்கூடாது நீங்கள் என்ன டெஃபினேஷன் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒரு வரையறை வச்சுருப்பீங்களா, இவ்வளோ தூரம் ஏறி பேசலாம், இல்லை எஸ்ஐயை பேசலாம், இன்ஸ்பெக்டர் பேசலாம், இது ஏசியை பேசக்கூடாது, டிசியை பேசக்கூடாது அப்படின்னு ஏதாவது ஒரு வரையறை வச்சுருப்பீங்களா அப்படின்னு அவர் மனசில் நினச்சி தான் ஒரு சாதாரண இந்திய குடிமகன் காவல்துறையை பார்த்து என்னென்ன பேசலாம் என்னென்ன பேசக்கூடாதுன்னு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், லெட் மீ நோ தட் அப்படின்னு ஒரு வரிகளையும் அவர் சொல்லியிருப்பார். அதால் அப்போ இதில் என்ன தோணுது, நீங்களா நினச்சா போடுவீங்க, நீங்களா நினச்சா வந்து விடுவீங்க, அப்புறம் நீங்களா நினச்சா பேசாதவனையும் பேசினான்னுவீங்க, பேசுகிறவனையும் கண்டுக்க மாட்டீங்க. இப்போ இந்த ஒரு இர்ஃபான் ஒருத்தர், அது வந்து தவறு. ஆனால் அவர்கள் வந்து ஆளுங்கட்சியோடு நெருக்கமாக ஆளுங்கட்சியில் இருக்கிற ஒரு முக்கிய நபரோடு நெருக்கமாக இருக்கிறார் என்பதற்காக அவர் ஏதோ ஒரு கடிதம் எழுதி கொடுத்தாரு, அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லைன்னு ஒரு வாதம். இல்லை நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, அது வந்து கருணையோடு பரிசீலிக்கிறாங்க அப்படிலாம் போதில்லை. அப்போ சட்டம் எல்லாம் ஒன்று தான். அந்த சட்டம் யாருக்குன்னு ஒரு வித்தியாசப்படுது இல்லை. நம்ம கூட இருக்கிறவங்களுக்குன்னா கொஞ்சம் பார்த்து செய்யுங்கப்பா
அப்படின்ற மாதிரி இருக்கிற போது தான் அந்த நீதியரசர் ஏம்பா என்ன தான் நீங்கள் டெஃபினேஷன் வச்சுருக்கீங்க சொல்லுங்கப்பான்னு சொல்லியிருக்காரு. இப்போ இதையெல்லாம் பேசுகிறவங்க இதை பேசணும்ல. நீதிபதியின் கருத்து 2 பேரும் என்னை வந்து பார்த்தாங்க, ஒரு அழுத்தம் கொடுத்தாங்கன்னு பேசுகிறவர் இந்த டெஃபினேஷன் என்னன்னு கேட்குறாரு. இதை பற்றி அவனாவது பேசுகிறாங்களா, யாராவது பேசுகிறாங்களா? அதால் சவுக்கு சங்கரை முடக்க திட்டமிட்டது தற்போது ஒரு கேள்விக்குறியான நிலையில் இருப்பதால் தான் இந்த குழப்பங்கள். இப்போ மே மாதம் முடிஞ்சு கோர்ட்லாம் ஓப்பன் ஆகிடும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வழக்கு ரொம்ப இழுவையில் இருக்குமா? அப்படி இல்லாத பட்சத்தில் இவங்கெல்லாம் விரைந்து முடிச்சு சவுக்கு வெளியில் விடுறதுக்கான முயற்சியில் எடுப்பாங்க? இல்லை ஒரு இந்த இப்போ ரெகுலர் கோர்ட் வந்த உடனே இது ஆட்டோமேட்டிக்காக விசாரணைக்கு வந்துடும். ஒரு 4-5 நாளில் இதற்குண்டான பதிலை வந்துடும். நம்ம பார்க்கணும் அந்த 3ஆவதாக போடப்படுகிற அந்த தனி நீதிபதியும் இல்லை அரசுக்கிட்ட இருந்து பதில் வரட்டும் அப்படின்னு ஒரு வாதத்தை சொல்லிட்டாங்கன்னா அது கொஞ்சம் சிரமம் தான். அரசு எப்போ பதில் சொல்லி அவங்க எப்போ ஆஜராகி அவங்க மேக்சிமம் அதை எடுக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. பார்ப்போம். நீதிமன்றத்தோட நடவடிக்கையை நாம் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. அது நீதிபதிகளின் போக்கில் தான் இருக்கும். ஓகேண்ணே, தொடர்ந்து பார்ப்போம்ண்ணே. ரொம்ப நன்றி, நிறைய விஷயம் பேசுனீங்க.